use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாகா ஆஃப் டானியா தி ஈவிலோட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த 10 எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். டானியாவும் அவளோட ஸ்குவாடும் தன்னோட நாட்டுக்கு தான் திரும்ப போய்கிட்டு இருக்காங்க, வாரில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி. அப்போ தான் வந்து டானியாவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, எவ்வளவோ நாள் வாரில் நம்ம இது போராடி இருக்கோம், கடைசியாக நமக்கு வந்து பீஸ் வரப்போகுது, நிம்மதியாக வந்து வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் மேஜிக் சிக்னல்ஸ் வருதுன்னு சொல்லி. என்னடான்னு பார்த்தா இந்த ஆன்சன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் வந்து அடித்து கீழே போட்டார். இவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இருக்காங்க. டானியாவோட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வெறும் 12 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சு, வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம வந்து பின்னாடி போனால் நம்மளை துரத்தி வந்து அடிச்சிருவாங்க, வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி டானியாவோட ஸ்குவாட் போக இங்கே ஒரு பயங்கரமான கிளாஷ் நடக்குது. என்னதான் நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் டானியாவோட ஸ்குவாட் பயங்கரமாகவே சண்டை போடுறாங்க. எல்லாரும் ஈஸியாக அடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆன்சரை மட்டும் அடிக்கவே முடியல. அவன் வந்து சரியான வெறியில் இருக்கான் போல. ட்ரெஞ்ச் கன்னுன்ற ஒரு கன்னை யூஸ் பண்ணுறான், அது வந்து இல்லீகல். இப்போ நம்ம உலகத்துலலாம் எப்படி நியூக்ளியர் வெப்பன் பண்ணுறது இல்லீகலோ, அதே மாதிரி அந்த ட்ரெஞ்ச் கன்னும் இல்லீகல். ஏன்னா அது வந்து பயங்கரமான பவர்ஃபுல். அதை வச்சு நம்ம டானியாவை சுட்டுட்டு இருக்கா. டே என்னடா இதெல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறீங்க, அவ்வளோ வெறியாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. டானியா வந்து அவங்க ஸ்குவாடில் இருக்க மற்ற பேரெல்லாம் ஈஸியாக அடிக்கிறான், ஆனால் இந்த ஆன்சரை மட்டும் அடிக்கவே முடியல. அவன் வந்து சரியான திறமையை வளர்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட்டுக்கு வந்து சரியான கோவம் வந்துடுது. ஏன்னா டானியாவோட ஸ்குவாடில் ஏற்கனவே டயர்டாக இருக்காங்க, அதில் பாதி பேர் வர அடிச்சு போட்டாங்க. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா கோவத்தில் போய் அடிக்கலான்னு சொல்லி போகிறான். அப்போ வந்து அவனை சரௌண்ட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. டானியா வந்து அவனை காப்பாற்றுறா. டி பைத்தியக்கார மாதிரி பண்ணாமல் காமா வந்து யோசிடா, நமக்கு எதிர நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பார்த்து பேட்டில் பண்ணு அப்படின்னு இவன் சொல்ல, இவன் மறுபடியும் அவசர கோளாறு மாதிரி பண்ணுறான். அப்போ இந்த ஆன்சர் என்ன பண்ணிடுறான்னா அவனையும் சுட்டி கீழே போட்டுறான். பாக்கி 4 பேர் தான் இருக்காங்க. டானியா சுற்றி அடிக்கிறாங்க எல்லாரும். எவ்வளோ அங்கே எங்கன்னு பறந்து சூரியனுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் வெளிச்சத்தை வச்சு நிறைய பேர் அடிச்சு போட்டு சூப்பராக சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே ஒரு மேகத்துக்குள்ளே போய் பூந்துக்கிறான். அந்த மேகத்துக்குள்ளேருந்து அப்படியே ஒளிஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்ணி அப்படியே வந்து எல்லா ட்ரூப்ஸையும் அழிச்சிட்டு இருக்கா. ஆனால் கடைசியாக இவளுக்கும் இந்த ஆன்சனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ என்ன பண்ணிடுறான்னா இவன் வந்து ஆன்சர் நெஞ்சிலே குத்திடுறா. டே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி இவ யோசிக்க, ஓ நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு பார்க்க, இவன் குத்துனா பார்த்தீங்களா, அவன் வந்து இவளோட கையை பிடிச்சிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து மேஜிக் பவர் லோட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாம் நடக்கிறது கடவுளோட ஆசையால தான் அப்படின்னு இவ சொல்ல, எனது அந்த ஆள் உன்னையும் வந்து இப்படி பண்ணிட்டானா, ஏன்டா என்ன சாவடிக்காம அந்த எக்ஸ் விடமாட்டான் போலியே அப்படின்னு இவன் கடுப்பாவ. அப்போ பின்னாடி இருந்து நம்ம விக்டோரியா என்ன பண்ணுறான்னா அவனை சுட்டுறா. அது அப்படியே அந்த புல்லட் வந்து இவளோட கையிலையும் பட்டுருது, டானியாவோட கையில். வேற வழியும் இல்லை, காப்பாற்றுறதுக்காக இது ஒரு வழி தான் இருக்கு. டானியா கடுப்பில் என்ன பண்ணுறான்னா அவன் கன்னில் இருக்க மொத்த புல்லட்டையும் அவன் மேலே இறக்குறா. அவள் தான் செத்துட்டான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சாவறதுக்கு முன்னாடி இவளை சாவடிக்காம விடமாட்டேன்ற மாதிரி அப்படியே ஃபுல் பவர் வச்சு இவ கிட்ட வரா. வெடிக்க வைக்கும்போது அந்த இடமும் அப்படியே வெடிச்சு செத்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பையர் நாட்டை சேர்ந்த மந்திரவாதிகளாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ரிப்பப்ளிக் நாட்டுக்காரங்க வந்து அங்கேருந்து ஓடுறாங்க. டானியா வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பயங்கரமான அடிபட்டுருச்சோ அப்படின்னு இவங்க பயந்துக்கிட்டு நிற்க, அப்போ வந்து வெளியே வரா. மண்டிலேருந்து ரத்தம் வருது. என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக போகுதேன்னு பார்த்தேன், வச்சாயா இந்த ஆள் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவள் பார்க்க, அப்படியே இங்கே கட் பண்ணி வந்து இங்கே ரைன் தியேட்டரில் தான் காட்டுறாங்க. சண்டே வந்து எம்பையர் நாடு ஜெயிச்சிட்டாங்க, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுன்னு. டானியாவோட ஸ்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமான அடிபட்டிருக்கு, ஆனால் யாருமே சாவலை. அங்கே அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சு காட்டுறாங்க. இங்கே ஒரு செரிமனி நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் நாட்டு வந்து அவங்களோட கேபிட்டலை விட்டு கொடுத்துட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. இதை கொண்டாட விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா எம்பையர் நாடு அவங்களோட ஆர்மியை ரிப்பப்ளிக் உள்ள அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, ஏன் பார்க்க மாட்டாங்க, வேற கண்ட்ரியோட ஆர்மி வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. எம்பையர் நாட்டுக்காரங்களாம் சந்தோஷப்படுறாங்க, ஒரு வழியாக நம்ம நாடு ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சரக்கும் கையுமா அப்படியே எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை பற்றிலாம் நம்ம பேசணுமே அப்படி இந்த மினிஸ்டர் பேச, எங்களுக்கு மிலிட்ரி வேலை மட்டும்தான் எங்களுது, நாட்டை பாதுகாக்கிறது தான் எங்கள் வேலை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு இவர் சொல்ல, ரொம்ப நன்றி, இந்த வாட்டி நீங்கள் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படியே இப்போ நம்ம டானியாவை தான் காட்டுறாங்க. மாதா சில மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு போகிறா. என்னை சாவடிக்கணும்னு நினச்சா அவனால் முன்னால் முடியல பார்த்தியா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு வெளியே வர நியூஸ் பேப்பரை பார்க்குறா. எம்பையர் நாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்ற நியூஸை இப்போ விக்டோரியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளாம் இங்கே இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்களா இந்த ஆளுங்க யார், அவங்க டீமோட ஆன் மெம்பர்ஸ், அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பீச்சுக்கு கொண்டாட வந்திருக்கானுங்க. அதுவும் எங்கள் ரிப்பப்ளிக் கண்ட்ரியில். சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க, கறி இருக்கா இருக்குது, சரக்கு இருக்கா இருக்குது, எல்லாமே ரெடி, கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ண, இங்கே நம்ம விக்டோரியாவும் டானியாவும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக நமக்கு வந்து பீஸ் வந்துடுச்சு, வார் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிக்க, டானியாவுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ விக்டோரியா வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு வழியாக ஆர்மிஸ்டீஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன், வார் முடிஞ்சுதுன்னு சொல்லி ஆர்மிஸ்டீஸை தான் அனௌன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்குள்ளே சண்டை நிறுத்தத்துக்கான அக்ரிமெண்ட்டு, போரோட எண்டு கிடையாது. உடனே மேப்பை பார்க்குறா.
இப்போ ரிப்பப்ளிக் கண்ட்ரி எங்கே இருக்காங்க அவங்களோட ஆர்மி அப்படின்னு இவ கேட்க, ட்ரெஸ் போர்ட்டில் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டேன் அப்படின்னு இவ சொல்கிறா. சே, இது ஏன் நான் பார்க்காம விட்டேன், ஐயோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இன்னும் நம்ம போகிற ஜெயிக்கல, நம்மளோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் உடனடியாக இங்கே சமன் பண்ணு அப்படின்னு இவ சொல்லிட்டு இந்த பக்கம் வரா. அப்படியே நம்ம ரிப்பப்ளிக் ஆர்மியை தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நாட்டை கைவிட்டு மெயின் ஃபோர்ஸை வந்து எடுத்துட்டு கப்பலில் வச்சு தப்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளானை வந்து டானியா கண்டுபிடிச்சிட்டா. அதனால என்ன பண்றானா, இங்க வந்து அந்த இடத்தோட ஹெட் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறேன், என்ன அனுப்புங்க, நம்ம இப்ப விட்டுட்டோம்னா வார வந்து நிறுத்த முடியாது, நம்ம இன்னும் வார வின் பண்ணல, ரிப்பப்ளிக் கண்ட்ரி வந்து அவங்களோட மெயின் ஃபோர்ஸை வந்து எடுத்துட்டு தப்பிக்க போறாங்க, அதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு, நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை நிறுத்தியாச்சு, நீ எதுக்கு இப்போ அவசரப்படுற, நம்ம இந்த வாரம் வின் பண்ணியாச்சு, நீ கவலைப்பட தேவையில்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியலையா, அவங்க வந்து தப்பிக்க போறாங்க, திருப்பியும் நம்மள சண்டை போட போறாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் கேட்கற மாதிரியே, சரி விடுங்க, நீங்க ஹெல்ப் பண்ண போறது இல்லை, நானே பண்ணிக்கிறேன் இதை, எனக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, டெசிஷன் எடுக்கிறது என்னோட முடிவு, இதுல நீங்க வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, இந்த ப்ரொஃபஸரோட V1 ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றதுக்காக இங்க வரா. அப்ப நம்ம விக்டோரியா இங்க சோகமா நின்றுட்டு இருக்கா. என்ன ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் எல்லாரும் வந்துட்டாங்களா, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கா, சீக்கிரவா கிளம்பலாம், நேரம் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்ல, நாம போக முடியாது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது மேலிடத்துலேருந்து வந்த ஆர்டர், ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நமக்கு போகக்கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டானியாக்கு மூஞ்சே மாறிடுது. கோட்டை தூக்கி போட்டு அவர் ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கா செவுத்துல. இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியாக நான் வார என் பண்ணலான்னு ஒரு பயங்கரமான சான்ஸ் கிடைச்சது, ஆனா அதை மிஸ் பண்ணிட்டோமே. அவளோட பேட்சை பார்த்தீங்கன்னா பிச்சு தூக்கி போட்டுடுறா. அந்த சில்வர் விங்ஸ் பேட்ச் இருக்குல்ல, மிலிட்ரியிலே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணா கொடுக்கறது, அதையே தூக்கி அடிச்சிடுறா. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போச்சேடா அப்படின்னு ரொம்பவும் சோகமாயி கடுப்பாயி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நில குழஞ்சு போயிடுறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்கப்பா. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய். கடைசியாக லாஸ்ட்